Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். நீட் யூஜி 2024ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது சம்மந்தமான நிறைய கேசஸும் இருக்குது. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து என்டிஏவை ரொம்பவே கண்டிச்சிருக்காங்க. இருந்தாலும் நீட் 2024க்கான கவுன்சிலிங் வந்து ஜூலை 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதற்கு தடை விதிக்க சுப்ரீம் கோர்ட் மறுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சிபிஐ விசாரணை உடனடியாக ஆர்டர் பண்ணுறதுக்கு நீட் யூஜி 2024 நடந்த அந்த ஸ்கேம் பேப்பர் லீக்கு இது சம்மந்தமான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடுறதுக்கும் மறுத்திருக்காங்க. உடனடி உத்தரவு கொடுக்கல அவங்க. ஸோ தட் இந்த ரெண்டு விஷயமும் நமக்கு எதை உறுதிப்படுத்துது அப்படின்னா, ஜூலை 6ஆம் தேதி நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது நீட் யூஜி 2024க்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கு. இந்த நேரத்தில் ரீநீட் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற முடிவே நமக்கு இன்னும் தெரியல. ஆனால் சில கோச்சிங் சென்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட் யூஜி 2024க்கு ரீநீட்டுக்கு நாங்கள் வந்து கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ ஃபீஸ் வச்சுருக்கோம் அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட அந்த மெசேஜை ஃபார்வர்ட் கூட பண்ணி, இந்த மாதிரி அப்போது இந்த கோச்சிங் சென்டர்ஸ்லாம் ரீநீட் வைக்கிறாங்களே சார், ரீநீட்டுக்கு கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ தட் நாங்கள் அதில் ஜாயின் பண்ணவா, திருப்பி ரீநீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணவா அப்படின்லாம் கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் தான் இறுதியானது. இடையில நான் சொல்லலாம், மற்றவங்க சொல்லலாம், எல்லாமே ஒரு யூகமாக தான் இருக்கும். ரீநீட் இருக்குங்கிறது யூகம்தான், இல்லை அப்படிங்கிறது யூகமாக தான் இருக்குமே தவிர, ஒரு கெஸ்ஸாக தான் இருக்குமே தவிர, ப்ரெடிக்ஷனாக தான் இருக்குமே தவிர, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடுறது மட்டும்தான் நமக்கு இறுதியானது. இப்போதைக்கு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கான், ஜூலை 6ஆம் தேதி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு தடை விதிக்க மறுப்பு, அதுக்கு தடை விதிக்கலை நாங்கள் அப்படின்ட்டாங்க. அதே போல் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க, கேஸ் போட்டிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில், நீட் யூஜி 2024 ஸ்கேம் பேப்பர் லீக் இதுக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும்னு. அதுவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தட் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இமீடியட் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு உத்தரவு போடலாம் அவங்க. ஸோ தட் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கவுன்சிலிங்க்கு நம்ம தயாராகிக்க வேண்டியது தான் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. இப்போ ரீநீட் வச்சா யாருக்கு பலன், யாருக்கு லாஸ் அப்படின்னு பார்ப்போம். இப்போது நீட் யூஜி 2024 நடக்க போது ரீநீட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமான பலன் அடைய போகிறது கோச்சிங் இன்ஸ்டிடியூட் அண்ட் ஆன்லைன் கோச்சிங் கொடுக்கக்கூடிய அந்த கம்பெனிஸாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாதம் கழித்து ரீநீட் வைக்கிறோன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10,000 ரூபி அவங்க ஃபீஸ் அந்த 1 மந்த்துக்கு வச்சா கூட உங்களுக்கு 10 லட்சம் பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 23 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க நீட் யூஜி 2024, அதில் 13.16 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட நியர்லி 10 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க. ஃபெயில் ஆனவங்கெல்லாம் பாஸ் ஆகணும்னு நினைப்பாங்க, லோ மார்க் இருக்கவங்கெல்லாம் மார்க் அதிகமாக வாங்கணும்னு நினைப்பாங்க, மீடியம் மார்க்கில் இருக்கவங்கலாம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி மார்க் வாங்கினா மெரிட்டில் போகலான்னு நினைப்பாங்க. ஜாஸ்தி மார்க் வாங்கினவங்க அதை மெயின்டைன் பண்ணணும், அதை நம்ம அந்த மார்க்கை திருப்பியும் ரீடைன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது இந்த கிராஷ் கோர்ஸ் மாதிரி இந்த ஷார்ட் டியூரேஷன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ 23 லட்சம் பேர் நீட் யூஜி 2024 எழுதியிருக்காங்க. அதில் 10 லட்சம் பேர் மட்டும் 10,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி கோர்ஸ் சேர்றாங்கன்னு வச்சுங்களேன். வேறு கோச்சிங் சென்டரில் சேருவாங்க, ஆனால் மொத்தமாக எவ்வளோ ஃபீஸ் கட்டியிருப்பாங்க அவங்க அப்படின்னு பார்த்தா ஃபீஸ் மட்டும் 1000 கோடி வருது. 10,000 ரூபாய் 10 லட்சம் பேர் கட்டுறாங்க அப்படின்னா 10 லட்சம் ஸ்டூடெண்ட்டு ஒரு தலைக்கு 10,000 கட்டி ஒரே கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டில் சேருவாங்கன்னு நான் சொல்லலை, தயவுசெய்து தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க 100 டிஃப்ரெண்ட் கோச்சிங் சென்டரில் கூட சேரலாம். ஓவராலாக எல்லா கோச்சிங் சென்டர்களுக்கும் சேர்த்து, எல்லா ஆன்லைன் கோர்ஸ் நடத்துகிற எடுடெக் கம்பெனிஸ்க்கும் சேர்த்து இந்த ஒரு மாதத்தில் ரொட்டேஷனில் வரக்கூடிய இல்லை அவங்களுக்கு கலெக்ட் ஆகக்கூடிய ஃபீஸோட அமௌண்ட் மட்டும் 1000 கோடி ரூபாய் வரும். அப்போ அதிக பலனடைகிறவங்க யாராக இருப்பாங்க, கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறவங்க தான். இப்போ நானே கூட ஒரு கோர்ஸு இந்த 1 மந்த்துக்கு பயாலஜிக்கு அப்படின்னு வச்சு கண்டக்ட் பண்ணாலும் நான் தான் அதிக பலன் அடைகிறவனா இருப்பேன். அந்த மாதிரி கோச்சிங் கொடுக்குறவங்க தான் அதிக பலன் அடைகிறவங்களாக இருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறோம், அதுக்கடுத்து பலனடையவர்கள் யாராக இருப்பா, அதிக பலன் அடைகிறவங்க. ரெண்டாவது, ஃபெயில் ஆனவங்கள்லாம் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க டீம்டு யூனிவர்சிட்டிக்கோ ஃபாரின்லேயோ போய் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு அதிக பலன் அடைகிறவங்க கோச்சிங்கை ப்ரொவைட் பண்ணுறவங்க. ரெண்டாவது, ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆனாங்க அப்படின்னா அவங்க இந்த வருஷமே நீட்டு பாஸ் ஆகிட்டதுனால அவங்க விரும்பக்கூடிய ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயோ அல்லது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிலையோ
அவங்க சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். ஸோ இவங்க ரொம்ப அதிக பலன் அடைகிறவங்க. அதிக பலன் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ மார்க்ஸ் ஸ்கோர்டு ஸ்டூடெண்ட் சொல்லலாம். அவங்க திடீர்னு ஒரு மாதத்தில் ப்ரிப்பேர் பண்ணி வெரி ஹை மார்க்ஸ் வாங்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமோ அதுக்குரிய மார்க் தான் நமக்கு வரும். 1 மந்தில் நம்ம எவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதுக்கடுத்து ஒரு பார்டர் மார்க்கில் இருக்கவங்களுக்கு இப்படியும் நடக்கலாம் அப்படியும் நடக்கலாம். இந்த ஒரு மாதத்தில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அதிக மார்க்லேயும் போய் உட்காரலாம். பார்டர் மார்க்கில் இருக்கவங்க மார்க்கு குறைஞ்சி போயிடலாம். அந்த ஒரு அபாயம் இருக்குது. பார்டர் மார்க்னு நான் எதை சொல்கிறேன்னா அந்த கட் ஆஃப் கெஸ் பண்ணியிருப்போம்ல. இப்போது பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னா 600 மார்க் இருந்தால் சேஃப்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 585, 570, 575 இருக்கவங்க 650க்கும் போகலாம், 400க்கும் போகலாம், எப்படி வேணால் நடக்கலாம். அப்போ அவங்க மீடியமாக பலனடைகிறாங்க. இப்படியும் அப்படி எப்படி வேணால் போகலாம். ஹை மார்க்ஸ் வாங்கினாங்கல்ல அவங்களுக்கு தான் அதிகமான லாஸ். ஏன் அப்படின்னா ஹை மார்க்ஸ் வாங்கினவங்களுக்கு ஒரு பேனிக்காக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட. அப்வியஸ் நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஹை ஸ்கோர் 650க்கு மேலே வாங்கிட்டோம், நமக்கு சீட்டு உறுதி ஆயிடுச்சுன்னா நம்ம செலிப்ரேட் தான் பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம், புக்கை தூக்கி போட்டுருவோம், அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். எம்பிபிஎஸ் சேர்கிற வரைக்கும் என்னை ஃப்ரீயாக விட்டுருங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக நான் ஜாலியாக இருந்துக்கிறேன், இவ்வளோ நாள் ஸ்ட்ரெஸ் விடிய படித்து நான் ஸ்ட்ரெயின் பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருப்போம். திடீர்னு ரீநீட்னு சொன்னால் 1 மந்த் அவங்க உட்காந்து விடிய படிக்கணும், திருப்பியும் அந்த ஸ்ட்ரெஸ் அந்த இதெல்லாம் அவங்க கோத்ரூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே அவங்களுக்கு கண்ணை கட்டும். அண்ட் அந்த ஒரு அப்செட்டான மைண்டில் அவங்க எக்ஸாம் கொடுக்கும்போது என்னாகும், மார்க் அதே அளவுக்கு திருப்பி வாங்குவாங்களான்னு தெரியாது. ஸோ அதிக லாஸ் ஹை ஸ்கோர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். ஓகே, எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன, சுப்ரீம் கோர்ட் தடை போடலை. எதுக்கு? கவுன்சிலிங்க்கு தடை விதிக்கலை. ஜூலை 6 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் நமக்கு சிபிஐ விசாரணைக்கு உடனடியாக உத்தரவுலாம் போட முடியாது அப்படின்னும் சுப்ரீம் கோர்ட் உறுதிப்பட சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு பிஸ்னஸ் டுடேயில் அப்டேட் வந்திருக்கு. அதாவது அஃபிஷியல் நியூஸ் வெப்சைட்ஸில் தான் வந்திருக்கு, நேஷ்னல் வெப்சைட்ஸில். ஸோ அதை நம்ம வந்து டினை பண்ணவும் முடியாது. ஸோ திஸ் இஸ் த லேட்டஸ்ட் அப்டேட் அபவுட் நீட் யூஜி 2024. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.